அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க கோரி அன்புமணி ஆதரவாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை சட்டமன்ற குழு தலைவராக நிர்ணயிக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். செயல்பட்டு வருகிறார்கள். அதில் ஒன்று பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலும், அதே போல பாமக நிறுவனர் ராமதாசுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இரண்டு பிரிவுகளாக சில மாதங்களாகவே இருந்து வருகிறது. இந்த வகையில் இந்த தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணி அளவில் துவங்கி இருக்கிறது திருக்குறள் உரையுடன். இதற்கு முன்னதாக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்று பார்க்க போனால் தொடர்ச்சியாக பாமக ஆதரவாளர்களுக்கும், அதாவது ராமதாசுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்து வருகிறார்கள். இரண்டு பிரிவுகளாக இருப்பதன் காரணமாக இந்த பிரச்சனை என்பது வெடித்திருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணி இருந்து வருகிறார். ஆனால் ஜி.கே. மணிக்கு மாற்றாக அன்புமணி ராமதாசுடைய ஆதரவாளரை அங்கு நியமிக்க வேண்டும் என்று இதற்கு முன்னதாகவே சட்டமன்ற சபாநாயகரை சந்தித்து பாமக ராமதாஸ் தரப்பிலும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புமணி ராமதாசுடைய ஆதரவாளர்களும் மனு அளித்திருக்கிறார்கள். அதில் அன்புமணி ராமதாசுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளிக்கும் பொழுது மிக முக்கியமாக இரண்டு விடயங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் தொடர்ச்சியாக ஜி.கே. மணியை பாமக தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற குழு தலைவர் கூட்டத்தில் நாங்கள் நீக்கிவிட்டோம். ஆகவே ஜி.கே. மணியை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேட்டூர் சதாசிவம், அதே போல வெங்கடேசன் தரப்பில் மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தரப்பிலிருந்தெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போல ராமதாஸ் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஜி.கே. மணியும் அதே போல சேலம் அருளும் இருக்கிறார்கள், இருவர் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய இருவருடைய பதவியும் நீக்க வேண்டும் என்பதுதான் அன்புமணி ராமதாசுடைய ஆதரவு 3 ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள். அதே போல நாங்கள் தொடர்ச்சியாக நீடிக்கிறோம் என்று ராமதாசுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியும் சேலம் அருளும் சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் கூறுவது இரண்டு விடயங்களை கூறுகிறார்கள். நாங்கள் தற்போது வரை கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக நீடிக்கிறோம் என்று பாமக உடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி தரப்பிலிருந்தும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே சபாநாயகர் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த விவகாரம் தன்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, யார் சட்டமன்ற பாமகவுடைய குழு தலைவர் என்பது. ஆகவே தற்பொழுது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று சபாநாயகர் கூறிவிட்டார். இருந்த போதிலும் இன்று காலை சட்டப்பேரவை துவங்குவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாக அதாவது அன்புமணி ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் சேலம் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அதே போல மயிலம் வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது சபாநாயகர் ஏன் முடிவெடுக்கவில்லை என்று கோஷங்களும் எழுப்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து உடனடியாக ஜி.கே. மணியை சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தங்களுடைய, அதாவது அன்புமணி ராமதாசுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரை அப்பதவியில் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.